உங்களோட ரைட் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் கோர்ட்டுக்கு டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான விஐபி பாஸ் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு பேர் தான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஆர்டிகல் 32 அண்ட் 226 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு இந்த ரைட்டை தருது. ஆர்டிகல் 32 பேசிக்கலாக ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டை எந்த விதமான வயலேஷனும் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் ஆர்டிகல் 32. உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் மட்டும் இல்லாமல் லீகல் ரைட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 32 உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ட் ஆக்சஸ். ஆர்டிகல் 226 ஹை கோர்ட்டோட டைரக்ட் ஆக்சஸ். பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 32 வரும். பார்ட் 5 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 226 வரும். டாக்டர் அம்பேத்கர் ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு. இந்த 2 ஆர்டிகல்ஸ் மூலமாக நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூ பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம ரிட்ஸ்ன்னு சொல்லுவோம். 5 ரிட்ஸ் இருக்கு. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமிஸ், certiorari, quo warranto, prohibition. Habeas corpus, produce the body. Mandamus, we commend. Certiorari, to be certified. Quo warranto, by what authority? Prohibition, to prohibit. ஹேபியஸ் கார்பஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இண்டிவிஜுவலை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 24 ஹார்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். இது ஆர்டிகல் 22 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ரூல். ஒருவேளை இந்த ரூலை வயலேட் பண்ணால் அதுக்கு பேர் டிடென்ஷன். அந்த மாதிரி இல்லீகலாக டீடைன் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் ஹேபியஸ் கார்பஸ். மேண்டமஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் கோர்ட்டோ இல்லை இன்ஃபீரியர் கோர்ட்டோ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை அவரோட டியூட்டியை பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுறதும் ஃபோர்ஸ் பண்ணுறதும் சொல்கிறது தான் மேண்டமஸ். சர்ச்சரியை பொறுத்த வரைக்கும் ஹையர் கோர்ட் இன்ஃபீரியர் கோர்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டரை ராங்ஃபுல் ஆர்டர்னு சொல்லி குவாஷ் பண்ண சொல்லுவாங்க. கோவாரண்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் ஒரு இண்டிவிஜுவல் ஓன் பண்ணா பை வாட் அத்தாரிட்டி ஈ ஓன்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்டை ஒரு பர்சன் பண்ணாங்க, ஒரு அத்தாரிட்டி பண்ணாங்க, இல்லை இண்டிவிஜுவல் பண்ணாங்கன்னா எந்த அத்தாரிட்டியில் அதை பண்ணாங்கன்னு குவெஷன் பண்ணுறது கோவாரண்டோ. ப்ரொஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் கோர்ட்டோ இன்ஃபீரியர் கோர்ட்டோ குவாசி ஜுடிஷியலோ ட்ரிபியூனலோ ஒரு பர்டிகுலர் ப்ரொசீடிங் இன் கேஸை ஸ்டாப் பண்ண சொல்லி ப்ரொஹிபிட் பண்ண சொல்லி சொல்கிறது தான் ப்ரொஹிபிஷன். இதை ஏன் சொல்லுவாங்கன்னா பேசிக்கலாக அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காது, இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ரொசீடிங் எக்ஸீடிங் த ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரொஹிபிஷனுங்கிற ரிட்டை ஜுடிஷியல் சைடில் மட்டும்தான் இம்போஸ் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடோ லெஜிஸ்லேட்டிவ் சைடோ இம்போஸ் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எக்ஸாமுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக லாவை கற்றுக்கிறதுக்கு என்னோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ரிட்டை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.